ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் இம்யூனிட்டி பவரை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப். இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். 10 நிமிடங்களில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் அடுத்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த சூப் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பூண்டு பற்கள் தோல் உரித்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இந்த சூப் சாப்பிட்டோம் இந்த ஸ்பூனில் தாங்க எடுத்தேன். இந்த சூப் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க. அவ்வளோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி கேட்பாங்க. இப்போ பாருங்கள், இது வந்துட்டு முருங்கைக்கீரை கழுவிட்டு இந்த மாதிரி காம்புகளோடு எடுத்து வச்சுக்கோங்க. காம்பு இல்லாமல் எடுத்து வைக்காதீங்க. பூ இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த காம்புலாம் குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா, அந்த இலைகள் மட்டும் போடாமல் அந்த காம்புகளோடு எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்துட்டு டேஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். அதில் நிறைய சத்துக்கள் வேறு இருக்குது. முருங்கைக்கீரையில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதில் வந்துட்டு கணக்கிடவே முடியாது, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ வந்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இந்த சூப் வாரத்துக்கு 2 தடவை செஞ்சு கொடுத்தோன்னா அவ்வளோ ஒரு குழந்தைங்களும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருப்பாங்க. பெரியவங்களும் சரி, குழந்தைங்களும் சரி. இப்போ வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த 15 வெங்காயங்கள், இந்த பூண்டு பற்கள் தோல் உரித்து வச்சது, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அம்மியில் நச்சு எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி மிக்ஸி ஜாரை 1 இன்ச் அமுக்குனா இந்த மாதிரி வந்துடுங்க. இது வந்துட்டு வாசனையும் டேஸ்ட்டும் வந்துட்டு அதிகரித்து கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி போட்டோன்னா அதனால் இது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நிறையலாம் ஆயில் தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த 1-2 தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், சீரகம், பூண்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். நம்ம பச்சையாக போடுறத விட இது மாதிரி வதக்கி போட்டால் அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்க பின்னாடி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் வந்துட்டு 4 டம்ளர் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம சூப் வந்துட்டு நல்லா வற்றி வரணும். அதனால் வந்து நம்ம இது மாதிரி சேர்த்துக்கலாம். இது 4 பேருக்கு நான் இந்த சூப் செஞ்சிட்ருக்கேன். இப்போ தேவையான உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. டக்குன்னு ஒரு சூப் ரெசிபி, சத்துக்கள் நிறைந்த சூப் ரெசிபி, டேஸ்டியான சூப் ரெசிபி செய்யணும். இதை ட்ரை பண்ணலாங்க. இப்போ மிளகு இருக்கு இல்லையா, மிளகும் தக்காளியும் இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இது வந்து நம்ம வதக்க போகிறது இல்லை, அதனால் வந்து நம்ம தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரையை வந்துட்டு நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சூப்புக்கு போட்டிருக்கோம் இல்லையா தண்ணி, அதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக குச்சிகள் இருக்கிற மாதிரி போட்டோம்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தக்காளி, மிளகு அரைச்சது இதோட சேர்த்துக்கலாங்க. நம்ம பெரும்பாலும் வந்துட்டு சூப் ரெசிபிகளுக்கு மிளகு கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் போடுவோம். ஆனால் இந்த சூப்புக்கு வந்துட்டு நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு அந்த கீரை, அந்த மிளகு, அந்த பூண்டு, வெங்காயம், சீரகம் இது எல்லாமே நல்லா அதோட சாறு எல்லாம் அதில் இறங்குற மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த கீரையோட கலரே மாறுற அளவுக்கு கொதிக்கணுங்க. இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய இது மாதிரி சூப் வகைகள் சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சா நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். பாருங்கள், இப்போ பாதி அளவு குறைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சூப்புக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க போடணும். இப்போ வந்து நான் தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து என்ன சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கீரையை லைட்டாக வதக்கிட்டு நம்ம போட்டோன்னா அதோட வாசனை, டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக தாங்க வதக்கணும், ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அந்த பச்சை கலர் மாறும் முன்னாடி நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அந்த சூப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பில் சேர்த்தாச்சு. இதுவுமே கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அதோட வாசனை எல்லாம் அதில் இறங்குற மாதிரி. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம வடிகட்டாமல் குடித்தோம்னா சக்கசக்கையாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான சூப் ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை சூப்.
இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு அதிகரித்து கொடுக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.